மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியானது கொட்டும் மழையிலும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 240 கடந்துள்ள நிலையில் உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவிலிருந்தே வயநாடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக வயநாட்டில் உள்ள முண்டக்காயம், சூரல் மாலா ஆகிய இடங்களில் கடும் நிலச்சரிவும் ஏற்பட்டது. திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவில் வீடுகள் மீது மண், பாறைகள், மரங்கள் ஆகியவை விழுந்தன. இதில் சிக்கி 240க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி இன்று கேரள முதல்வரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு 5 கோடி நன்கொடை அளித்துள்ளார். முண்டகை மற்றும் சூரல்மலை பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற நிலச்சரிவில் ஏராளமான மக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். 400க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலும் சேதம் அடைந்துள்ளன. இந்த நிலையில் இதுகுறித்து இரங்கல் தெரிவித்துள்ள கௌதம் அதானி வயநாட்டில் ஏற்பட்ட துயரமான உயிரிழப்புக்கு ஆழ்ந்த வருத்தத்தையும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களை எண்ணி என் இதயம் வலிக்கிறது. இந்த இக்கட்டான நேரத்தில் அதானி குழுமம் கேரளாவுடன் உறுதுணையாக நிற்கிறது.